ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம எக்கு மசாலா பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக தான் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு சூப்பராக குயிக்காக ஒரு சப்பாத்திக்காகட்டும், ரோட்டிக்காகட்டும், ஒயிட் ரைஸ்க்காகட்டும் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டார்டராக கூட நம்ம சாப்பிட்லாம். இது குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு 6 எக்கு எடுத்துகிட்டு பாயில் பண்ணிவிட்டு சூப்பராகவே கொஞ்சமாக நம்ம மசாலா சேர்த்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், நம்ம ஒரு 6 எக்கு எடுத்து பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டோம். பாயில் ஒரு சைடு வச்சுட்டு நம்ம எக்குக்கு மசாலா ஒரு சைடு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 க்ரீன் சில்லி இருக்குது. எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோம். இதுக்கு மேலவே நம்ம இது சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நினச்சிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கு மேலே நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸு நம்ம சும்மா அப்படியே கிரேவியாக பண்ணுறதுனால நான் ஒரு 2 தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். பெருசு இருக்கிறதுனால இந்த மாதிரி 2 டமாட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துன்னுக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கு மேலவே சால்ட்டு கூட சேர்த்துக்கிறேன். நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சா தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கும். வதங்கிறதுக்கு நம்ம மூடி வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினேன்னு மேலே பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா? கொஞ்சம் நல்லா இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா வெந்துடும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவி ஆகட்டும் அந்த அளவுக்கு பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேர்த்துட்டு சால்ட்டு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போவே. அதுக்கப்புறமா முட்டை இருக்கும் இல்லைங்களா, அது பாருங்கள் மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம். இந்த அளவுக்கு பாருங்கள் தண்ணி இருக்குது தான், அந்தளவு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் டொமேட்டோலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்கலை. கொஞ்சம் தக்காளி இருந்தால் கூட போதும். இந்த அளவுக்கு வதங்கிச்சு. இதுக்கு மேலே நான் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது, கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்துன்னு நீங்கள் இல்லைக்கட்டி கோகோனட் மில்க் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எது இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லைக்கட்டி அப்படியே கூட நீங்கள் எக்கு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்குதுன்னு நான் கொஞ்சம் சேர்த்து விட்றேன். இல்லைக்கட்டி சேர்க்கணுன்ட்டு இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இந்த க்ரீம் நம்ம இருக்கிறதுக்கு முன்னால் தான் இது சேர்க்கணும். ஜாஸ்தி நேரம் விட்டு கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், முட்டை நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த எக்கெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். எக்கு நான் ஃப்ரை பண்ணுறதுல டைரெக்டாக அப்படியே நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா ஃப்ரை பண்ணிக்கினா கூட லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் விடலாம். ஜாஸ்தி நேரம் கொதிக்க வைக்கிறது வேண்டாம். நம்ம முட்டை சேர்த்துட்டு இப்போ எல்லாம் முட்டையை திருப்பி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதில் சேர்த்து இல்லைங்களா, இன்னும் ஒரு சைடு திருப்பிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு சூப்பராக ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மேலே கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஈஸியாக நம்மளது எக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேணும்னா கூட ரைஸ் கூட சாப்பிட்லாம். இல்லைக்கட்டி இன்னும் ட்ரை பண்ணிக்கணும்னா கூட இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுனாக்கா நல்லா ட்ரை ஆகிடும். எக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு.